நம்ம இந்தியா முழுவதும் சிலையா கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற இவர் தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இந்த நாட்டில் நடமாடுறதுக்கு முக்கியமான காரணம். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, சமூக நீதியின் அரசன், பெண்கள் உரிமையின் முன்னோடி, பொருளாதார நிபுணர், எழுத்தாளர், அறிஞர், கல்வியாளர், சமூக சீர்திருத்தவாதி, தீண்டாமை எதிர்ப்பாளர், மொத்தத்துல உலகம் போற்றும் உன்னத தலைவர் டாக்டர் அம்பேத்கர். ஆமாங்க, இவரோட புகழ் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பேசப்பட்டுட்டு வருது. இதுக்கு உதாரணமா யுஎஸ்ல இருக்கிற வாஷிங்டன்ல இவருக்கு 19 அடி உயர சிலை வச்சிருக்காங்க. இந்த சிலையை அவங்க ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. அம்பேத்கர் அவர்களுமே சமத்துவம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை தான் முக்கியமா வச்சு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்பேற்பட்ட மாமனிதன் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னாலும் அவரோட சிந்தனையும் செயல்பாடும் ஒரு சட்ட திட்டமா இருந்து நம்மளை இன்னைக்கு வரைக்கும் இயக்கிட்டு வருது. உலகில் மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்புகளில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர் அவர்கள். அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக இருந்த அவர் அரசியலமைப்பின் கட்டமைப்பை உருவாக்க 2 ஆண்டுகள் அயராது உழைத்தார். அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாகவும் ஜனநாயகம், சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதையும் அம்பேத்கர் உறுதி செய்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைத்திட பேருதவி புரிந்தார். இப்படி இவர் இந்திய அரசியலமைப்பை வடிவமைக்கிற சிற்பியா மட்டும் இல்லாம சமூக நீதிக்கு காவலனாவும் திகழ்ந்து வந்தார். இந்திய சமூகத்தை பல்வேறு சமூக அடுக்குகளாக பிரித்த சாதி அமைப்புக்கு எதிராக அம்பேத்கர் அவர்கள் போராடினார். மேலும் சாதி அமைப்பில் மிகவும் கீழ்நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அயராது உழைத்தார். அது மட்டுமல்லாமல் அவர்களின் உரிமைகளுக்காக கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பிரதிநிதித்துவம் என்று அனைத்தும் கிடைப்பதை உறுதி செய்ய பாடுபட்டார். அதற்காக சட்ட உரிமையை அரசியல் அமைப்பின் வாயிலாக கிடைப்பதற்கு அவர் வித்திட்டார். இப்படி சமூக நீதியின் காவலனா மட்டும் இல்லாம பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு உன்னத மனிதன் தான் அம்பேத்கர் அவர்கள். எப்படி இந்த சமூகத்துல சாதிய ஏற்ற தாழ்வுகள் இருக்கோ அது போலவே ஆண் பெண் ஏற்ற தாழ்வும் இருக்கவே செய்யுது. இப்படி சமூகத்துல பெண்கள் தாழ்வாக நடத்தப்படுவதை அம்பேத்கர் கடுமையாக எதிர்த்தாரு. அம்பேத்கர் இந்தியாவில் பெண் உரிமைகளுக்கான முன்னோடியாகவும் இருந்தார். பெண்களுக்கு அதிகாரமளிப்பதின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களின் உரிமைகளுக்காக வாதிட்டவர். குழந்தை திருமணம், வரதட்சணை மற்றும் பெண்களுக்கு எதிரான பிற பாகுபாடுகளுக்கு எதிராக அவர் போராடி கொண்டிருந்தார். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் ஆகியவற்றில் பெண்களுக்கு சமமான அணுகல் இருக்க வேண்டும் என்று அவர் அயராது பாடுபட்டார். இது மட்டும் இல்லாம பொருளாதார நிபுணரா, எழுத்தாளரா, பத்திரிகையாளரா இப்படி பன்முகத்தன்மையோட விளங்கினாரு அம்பேத்கர் அவர்கள். குறிப்பா வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம விவசாயம், தொழில்மயமாக்கல் மற்றும் பொது நிதி உள்ளிட்ட பொருளாதார பிரச்சனைகள் குறித்து விரிவாக எழுதியிருக்காரு. பொருளாதார திட்டமிடல், நிலச்சீர்திருத்தம் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் பற்றிய அவரது கருத்துக்கள் இந்தியாவில் கொள்கை வகுப்பாளர்களை தொடர்ந்து பாதித்தது. இந்திய சமூகத்திற்கான அம்பேத்கரின் பங்களிப்புகள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டன. 1990ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை எளிய மக்களின் மேம்பாட்டிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரித்து அவரது பிறந்த நாளான ஏப்ரல் 14 சர்வதேச மனித உரிமைகள் தினமாக அறிவித்தது. 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு அவருக்கு மிக உயர்ந்த குடிமகன் விருதான பாரத ரத்னா விருதை நாட்டிற்கு அவர் செய்த சிறந்த பங்களிப்பிற்காக வழங்கியது. சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்காக அயராது உழைத்த தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு, எளிய மக்களின் இயக்கம், பெண்கள் உரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கை ஆகியவற்றிற்கான அவரது பங்களிப்புகள் இந்தியாவின் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார நிலைகளை தொடர்ந்து வடிவமைத்தன. அம்பேத்கரின் பாரம்பரியம் இந்திய தலைமுறையினரை மிகவும் நியாயமான மற்றும் சமத்துவமான சமூகத்தை நோக்கி உழைக்க தொடர்ந்து ஊக்கமளித்தது.
அம்பேத்கர் கல்வியின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அது ஒன்றுதான் எளிய மக்கள் அதிகாரம் பெறுவதற்கான திறவுகோல் என்று நம்பினார். அவர் தனது சாதியின் காரணமாக கல்வி பெற போராட வேண்டியிருந்தது. ஆனால் அவர் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு உட்பட பல பட்டங்களை பெற்றார். சமூகத்தின் ஒதுக்கப்பட்ட பிரிவினரிடையே கல்வியை மேம்படுத்துவதற்காக 1945 மக்கள் கல்வி சங்கத்தையும் நிறுவினார். தொடர்ந்து அம்பேத்கர் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு ஆதரவாளராக இருந்தார் மற்றும் இந்திய அரசாங்கத்தில் தொழிலாளர் அமைச்சராக இருந்த காலத்தில் குறிப்பிடத்தக்க தொழிலாளர் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார். அவர் வேலை நேரத்தை ஒழுங்குபடுத்தும் சட்டங்களை அறிமுகப்படுத்தினார். குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்தார். தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு சலுகைகளை வழங்கினார். அவரது முயற்சிகள் இந்தியாவில் தொழிலாளர்களின் நிலையை மேம்படுத்த உதவியது. குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்தின் அடிப்படை உரிமையான 8 மணி நேர வேலை மற்றும் தொழிற்சங்க உரிமையை உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர் அவர்கள். இந்திய சமூகத்தில் பரவலாக இருந்த தீண்டாமை பழக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர். அவர் அயராது உழைத்து இந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டு தீண்டாமையை ஒழித்து அதை தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றும் விதிகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றியவர். இன்று எளிய மக்களை யாரேனும் இழிவுபடுத்தினால் அவர்களுக்கு சட்டத்தின் மூலமாக தண்டனையை பெற்று தருவதற்கு தேவையான சட்டங்களை அரசியலமைப்பில் சேர்க்க அவர் பெரிய அளவில் போராடினார். அதில் அவர் வெற்றியும் பெற்றார். இப்படி தொடர்ந்து சமூக நீதி, சமத்துவம், மனித உரிமைகள் பற்றிய அம்பேத்கரின் கருத்துக்கள் இந்தியாவின் எல்லைகளை தாண்டி தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜாதி பாகுபாடுகளுக்கு எதிரான அம்பேத்கரின் போராட்டத்தால் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் உட்பட உலகெங்கிலும் உள்ள பல சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் தலைவர்கள் உத்வேகம் அடைந்துள்ளார்கள். சட்டம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆகிய துறைகளில் அம்பேத்கரின் பங்களிப்புகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு போற்றப்படுகின்றன. இப்படி ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து மக்களுக்குமே எல்லாமே சமமா கிடைக்கணும் அப்படின்னு போராடிய ஒரு முக்கியமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள். தன்னோட அரசியல் லாபத்திற்காக சில அரசியல்வாதிகள் அவரை ஒரு சாதிய தலைவரா இந்த சமூகத்துல முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்றளவும் அவருடைய சிலைகள் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற அவல நிலையை நம்மளால பார்க்க முடியுது. இனிவரும் காலங்களிலாவது அவர் ஒரு ஜாதிய தலைவர் இல்ல, மக்களுக்கு பொதுவாக பாடுபட்ட ஒரு தலைவர் அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாட்டுல நம்மளோட சுதந்திரத்துக்காக, நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்காக போராடின ஒரு மனுஷனை அவரோட சிலைகளை இன்னைக்கு வரைக்கும் கூண்டுல அடைச்சு வச்சிருக்கோம். இனி வரும் காலங்கள்ல இவரோட சிலைகள் சுதந்திரமா இருக்கிறத மக்களோட சிந்தனையும் செயல்பாடுகளும் தான் தீர்மானிக்கணும்.